பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 23 அக்டோபர் 24 அக்டோபர் 2 நாள் நியூஸ் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது 22 நியூஸ் பேப்பர் வரல, சாரி 21 நியூஸ் பேப்பர் வரலப்பா. ஏன் அப்படின்னா 20ஆம் தேதி தீபாவளி, 21ஆம் தேதி தீபாவளிக்கு மறுநாள் நியூஸ் பேப்பர் வராது அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பேப்பர் போடுற தம்பி சொல்லிட்டாரு. அதே மாதிரி செல்வராஜன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார். தீபாவளிக்கு அடுத்த நாள் தீபாவளி அன்னைக்கு லீவு, அதனால தீபாவளிக்கு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் வராது. அதனால அந்த நியூஸை 22ஆம் தேதி கவர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட். இப்போ 22 நம்ம பார்த்துட்டோம், 23 24 இன்னைக்கு பார்த்துலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் புதிய டிஜிபி பட்டியல் தமிழக அரசு ஏற்க மறுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவும் இல்லை. யூபிஎஸ்சி ஒரு சில பேர் பரிந்துரை பண்ணியிருக்காங்க, பட் அதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கல. சரி, ரைட்டு. இப்போதைக்கு பொறுப்பு டிஜிபி தான் இருக்காங்க இன்சார்ஜாக. நம்ம டிஜிபி அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், செயற்கை நுண்ணறிவை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க கடுமையான விதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நிறையா வீடியோஸ் ஏஐ யூஸ் பண்ணி போடுறாங்க. அது உண்மையான வீடியோவா இல்லை ஏஐ யூஸ் பண்ண வீடியோவா அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல. ஸோ 2021ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக்கு, யூடியூப் இதுலலாம் ஒருத்தங்க வீடியோ பதிவேற்றுறாங்க அப்படின்னா அது ஏஐ வீடியோவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடக நிறுவனங்கள் ஒரு உறுதிமொழி மாதிரி வாங்கணும். சப்போஸ் அது ஏஐ வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த வீடியோ இருக்கிறதுல 10% குறைஞ்சபட்சம் ஏஐயில் இது தயாரிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி தவறாக அவங்க கொடுத்தாங்கன்னா, ஏஐ வீடியோ போட்டுட்டு ஏஐ வீடியோ இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ், பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதான். தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகள் எப்போ அப்படின்னா 2021ஆம் ஆண்டு அதில் தான் திருத்தம் கொண்டு வர போகிறாங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். நம்ம அடிக்கடி பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி இந்த தடவை இந்தியாவில் நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் 2 ஊர்களில் நடக்க போகுது, சென்னை, மதுரை. அது சார்ந்து நிறைய தொடர்ச்சியாக அதை எப்படி நல்லபடியாக நடத்துறது அப்படின்ற ஒரு கூட்டங்கள் டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி இந்த தடவை எங்கே நடைபெற போகுது அப்படின்னா சென்னை, மதுரை இந்த 2 இடத்துல தமிழ்நாட்டில் நடைபெற போகுது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த பிசிஎஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது. சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். வேற இந்தது முக்கியமானது என்ன அப்படின்னா, பந்தி சோர் திவாஸ் இது எங்கே கொண்டாடப்படுது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொண்டாடப்படுது இந்த விழா. இந்த விழா எதுக்காக அப்படின்னா, ஜஹாங்கீர் ஒரு 52 மன்னர்களோடு சேர்த்து 6வது சீக்கிய குரு ஹர்கோவிந்த் அப்படின்றவரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருப்பார். சரியா? அந்த ரிலீஸ் பண்ணதை கொண்டாடுற விதமாக சீக்கியர்கள் சார்பாக பந்தி சோர் திவாஸ் நடத்தப்படுது. சரிங்களா? பஞ்சாப் மாநிலம், சாரிங்க, மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டேன், மகாராஷ்டிரா கிடையாது, பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பந்தி சோர் திவாஸ் எங்கே நடைபெறும் அப்படின்னா பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ். காரணம் என்ன அப்படின்னா, ஜஹாங்கீர் சீக்கிய குரு ஹர்கோவிந்த் 6வது சீக்கிய குரு ஹர்கோவிந்தை ரிலீஸ் பண்ணதை குறிக்கிற வகையில் இந்த விழா பஞ்சாபில் கொண்டாடப்படுது. அடுத்து பாருங்கள், உலக அளவில் 9வது இடத்துக்கு முன்னேறிய இந்தியா வனப்பரப்பு அதிகரிப்பில். இதுக்கு முன்னாடி 10வது இடத்துல இருந்துச்சு, இப்போ வனப்பரப்பு அதிகரிப்பில் 9வது இடத்துக்கு இந்தியா முன்னேறி இருக்கு. சரியா? அது போக இதை வெளியிட்டது யாருன்னா ஐநா சபையோட உணவு வேளாண்மை அமைப்பு, அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. ஐநா அறிவிக்கையின்படி உலகத்தோட மொத்த வனப்பரப்பு 414 கோடி ஹெக்டேர். அதில் ரஷ்யா, பிரேசில், கனடா, அமெரிக்கா, சீனா இந்த நாடுகள் மட்டுமே 54% வனப்பரப்பை கொண்டிருக்காங்க. சரிங்களா? இதில் நம்ம பார்க்க வேண்டியது இந்தது, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் வனப்பரப்பு அதிகரிக்கிறதுல இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. சரியா? ஒவ்வொரு ஆண்டும் வனப்பரப்பு அதிகரிக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. ஸோ அந்த அன்னையின் பெயரில் ஒரு மரம் அப்படின்ற ஒரு திட்டம் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இதுக்கு. சரிங்களா? ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டுக்கு ஒரு புதிய விருந்தாளி வந்திருக்காங்க. யாருன்னா இப்போ பின்னாடி குலைச்சிக்கிட்டு இருக்க நாய் பக்கத்து வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கு. எதுக்கு ஒரு மாதிரி கத்துதுன்னு தெரியல. சரி, ரைட். நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த இதுங்க, அதாவது
ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கினார்ல ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, அவருக்கு கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு ரீசெண்டாக என்ன பதவி இராணுவத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? சரி, ரைட். அடுத்து பார்க்கலாம். சரி, அடுத்து 24ஆம் தேதி நியூஸ் பார்க்கலாம். தமிழகம் வருகிறது மத்திய ஆய்வுக்குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 நியூஸ் பேப்பர். சரியா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நெல் கொள்முதல் வந்துட்டு ஒரு நெல் 17% ஈரப்பதமாக இருந்தால் அதை கொள்முதல் பண்ணிப்பாங்க. அதை தாண்டி ஈரப்பதமாக இருந்தால் ஒன்றிய அரசு சார்பாக கொள்முதல் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ அதிகமாக மழை பெஞ்சிருக்கு இல்லைங்களா, நிறையா நெல் அறுவடைக்கு முன்னாடியே நனைஞ்சிருச்சு. ஸோ அறுவடைக்கு அப்புறமும் வைக்கப்பட்டது நிறையா நனைஞ்சிருக்கு. அப்போது அந்த 17% அந்த ஈரப்பதம் அப்படின்றத 22% உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை வச்சாங்க. அதை பரிசீலனைக்காக நம்மளுக்கு ஒன்றிய அரசு சார்பாக அந்த குழு வர்றாங்க. அதை பரிசீலனை பண்ண நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது நெல் கொள்முதலுக்கு எத்தனை சதவீதம் ஈரப்பதமாக இருக்கணும் அப்படின்னா 17% அந்த நெல் ஈரப்பதமாக இருக்கணும். அடுத்து அந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரிக்க சிபிஐட்ட கொடுத்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த சிபிஐ விசாரிக்க வந்திருக்காங்க. ப்ளஸ் ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி, சரிங்களா, அவர் தலைமையில் அந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அஜய் ரஸ்தோகி அவரும் வந்திருக்காரு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐ விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையை யார் மேற்பார்வையிடுறாங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி. சரியா? சரி, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வேறு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தான் என்னென்னா மருத்துவ சுற்றுலாவில் தமிழகம் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 விஷயத்தில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்காங்க. என்னென்னா ஆன்மீகம் மற்றும் மருத்துவ சுற்றுலா, இது 2லையுமே தமிழ்நாடு முதலிடம் பிடிச்சிருக்கு. ஸோ இதை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. சரியா? ஸோ தமிழ்நாடு மாநில சுற்றுலா விருதுகள் 2025 இது சென்னையில் நடைபெற்றிருக்கு. இதில் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காரு. அது போக இந்தியாவுக்கு சுற்றுலாவுக்காக வரும் பயனாளிகளில் 25% பேர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அதான் ரொம்ப மெயினானது. சரிங்களா? அதாவது மொத்தம் 100% பேர் வர்ற சுற்றுலா பயணிகளில் 25% தமிழகத்துக்கு மட்டுமே வர்றாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. இதில் நம்ம மெயினானது மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு வேளை ஏதோ சப்போஸ் மிஸ் ஆகிற பட்சத்தில் அதில் நான் ஷார்ட்ஸில் கவர் பண்ணி கொடுத்துட்டேன். நம்ம கொடுக்க போகிற பிடிஎஃப்லையும் அதை நம்ம கவர் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த இது பார்த்துக்கோங்கப்பா. அதாவது அண்டர்-19 மல்யுத்த போட்டி நடந்திருக்கு, செர்பியாவில் நடைபெற்றிருக்கு. சரியா? செர்பியாவில் அண்டர்-19 மல்யுத்த போட்டியில் இந்தியாவோட விஸ்வஜித் மோர் வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு. சரியா? இந்தியாவோட விஸ்வஜித் மோர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா உலக மல்யுத்தத்தோட தொடர்புடையவர். அதே மாதிரி டெல்லியில் வளர்ந்து வரும் அறிவியல் புதுமை மாநாடு ஒரு மாநாடு நடைபெற போகுது. சரியா? இந்த மாநாட்டோட முக்கிய இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது உற்பத்தி, அதாவது என்னன்னா அதிநவீன பொருட்கள் உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு, உயிரி உற்பத்தி, இது சார்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாநாடு நடைபெற போகுது. என்னன்னா அறிவியல் புதுமை மாநாடு எங்கே அப்படின்னா டெல்லியில் நடைபெற போகுது. சரிங்களா? சரி, ரைட்டு. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது அதாவது பயோன் மித்ரா அப்படின்ற ஒரு எந்திர மனிதனை அனுப்ப போகிறாங்க, ரோபோவை. எங்கே அப்படின்னா இதுக்கு, அதாவது இந்த ககன்யான் திட்டத்தில் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டத்தில் ஒரு சாம்பிளாக ஃபஸ்ட்டு டைமாக பயோன் மித்ரா அப்படின்ற ஒரு எந்திர மனிதனை அனுப்ப போகிறாங்க. 2027 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ககன்யான் திட்டம் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. அதை திரும்ப இதில் தெரிவிச்சிருக்காங்கப்பா. சரி, ஓகே. இல்லை வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. இவ்வளோ தான். ஸோ பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கப்பா. நன்றி.